பச்சை மிளகா அது காரமில்ல, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரமில்ல. அந்த மிளகாய பத்தி உங்களுக்கு தெரியுமா? சவுத் அமெரிக்கால சிலிங்கிற ஒரு நாட்டிலேருந்து வந்தது தான் மிளகாய். பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டில் நிறைய கொள்ளையடிக்க வந்தாலும் அதில் மிளகும் ஒன்று. மிளகும் ஒரு காரணம் தான். மிளகை தூக்கிட்டு போயிட்டான். இந்த மிளகை ரீப்ளேஸ் பண்ண வந்தது தான் மிளகாய். மிளகு ப்ளஸ் காய். சரிங்களா? அவன் நினச்ச மாதிரியே நீங்கள்லாம் மிளகை அவாய்ட் பண்ணிட்டீங்க. மிளகாயை சேர்த்துக்கிட்டீங்க. அவன் மிளகை நீங்கள் இங்கே தூக்கி போட்டால் அதை பிடிச்சி இன்ன வரைக்கும் தொங்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சுகர் உள்ளவங்க, எலும்பில் பிரச்சனை, எலும்பு வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் அந்த மிளகாயை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். காரத்தை அவாய்ட் பண்ணணும். விடவே முடியலங்கிற நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் மிளகு வந்து அன்னாடும் உணவில் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. நோயிலேருந்து கொஞ்சம் நம்ம விடுபடலாம். அந்த பண்டைய காலத்துலலாம் நம்ம நாட்டில் மிளகாய்னு ஒன்று கிடையாது. மிளகு தான். அந்த மிளகு இப்போ எல்லா நாட்டுக்கும் போயிடுச்சு. இப்போ மிளகாயை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மிளகாயை கொஞ்சம் தவிருங்க. நம்ம நோயிலேருந்து நம்மளை கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியல.